தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் போராட்ட நடவடிக்கை குழு கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தின் போது 18, 19 ஆகிய 2 தேதிகளில் மாண்புமிகு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் போராட்டக் குழுவினரை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்ட விஷயங்களை அறிக்கையாக நேற்று மேலாண்மை இயக்குனர் வெளியிடாமல் ஊதிய உயர்வு 1000 ரூபாய் என்ற ஒற்றை அறிவிப்பு மட்டும் இடம்பெற்றிருப்பது பெருத்த ஏமாற்றம் அடைக்கிறது. இதனால் டாஸ்மாக் பணியாளர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்து இந்த அரசின் மீது நம்பிக்கையற்ற தன்மையோடு இருக்கிறார்கள். அதனால் இந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் எங்களுடைய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து மாற்று அறிக்கையை ஒப்புக்கொண்டபடி வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற 7ஆம் தேதி மேலாண்மை இயக்குனர் அலுவலகம் முன்பு இந்த போராட்ட குழு மீண்டும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது என்று முடிவு செய்துள்ளது. அதன்படி அந்த போராட்ட குழு தொடர்ந்து காலவரையற்ற அந்த போராட்டத்தை மீண்டும் துவங்குவது என முடிவு செய்திருக்கோம். அரசு ஒருவேளை மீண்டும் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்காவிட்டால் வேறு வழி இல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இப்போ 5 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்குன்றதில் இடைக்கால ஊதிய உயர்வாக நாங்கள் 5000 கேட்டிருந்தோம், குறைந்தபட்சம் 5000 கேட்டிருந்தோம். ஆனால் வெறும் 1000 ரூபா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஏப்ரல் மாதம் முதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு பெருத்த ஏமாற்றம். ஒன்று, இஎஸ்ஐ அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கேட்டது இஎஸ்ஐ இந்த தேதியிலிருந்து அமுல்படுத்தப்படும் அரசாணை வெளியிட வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதுக்கு தான் அவங்க ஒப்புக்கொண்டிருந்தாங்க. நடவடிக்கை எடுக்கப்படும்னா எப்போ நடவடிக்கை எடுத்து எப்போ அமுல்படுத்தப்படும், அது முழுமையாக இல்லை. அப்புறம் குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழுன்ற வார்த்தையே இடம்பெறலை. அந்த குழு என்ன கோரிக்கைகளுக்காக செயல்பட இருக்கு, அந்த மாதிரி எந்தவித வார்த்தைகள் இல்லை. நாங்கள் கேட்குறது முக்கியமான கோரிக்கை பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், ஓய்வு வயதை 60ஆக உயர்த்துதல். இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த பிரதான கோரிக்கையின் மீது அழுத்தமான எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் வெறும் அது ஏமாற்றும் விதமாக அந்த அறிக்கை வெளியிருந்திருக்கிறது. எங்களுக்கு அது மிகுந்த கசப்புணர்வை தருகிறது. அரசன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டத்தை விலக்கி கொண்டோம். ஆனால் போராட்டத்தை விலக்கி கொண்ட பிறகும் அரசு அந்த நம்பிக்கையை ஏமாற்றும் விதமாக எங்களை ஏமாற்றி இருக்கிறது என்பது இந்த அறிக்கையினுடைய வெற்றறிக்கையாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் தேதி அதிகமாக இல்லை, வரக்கூடிய நாட்கள் குறைவாக இருக்கிறது. அநேகமாக 10ஆம் தேதி தேர்தல் சம்பந்தமான அறிக்கை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாகவே அழைத்து பேசி நாங்கள் வேற புதுசாக கேட்கல, அரசு அமைச்சர் எங்களை அழைத்து பேசி ஒப்புக்கொண்டதை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று தான் கேட்குறோம். தனசேகரன், தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் இந்த போராட்ட குழுவில் இணைந்துள்ள ஏஐடிசி பொதுச் செயலாளர். இப்போ நாங்கள் மேலாண்மை இயக்குனர் அலுவலகம் முன்பு தொடர்ந்து காத்திருப்போம். இந்த முறை காத்திருப்பது என்பது காலையில் உட்கார்ந்தது கைது செய்து மாலையில் விடுவிக்கப்பட்டால் போயிடுவோம். ஆனால் இப்போ கூடுவது நாங்கள் கைது செய்தால் வீடு திரும்ப மாட்டோம், அவங்க வெளியில் விட்டால் கூட நாங்கள் போக மாட்டோம். எங்களை சிறையில் அடைத்தாலும் நாங்கள் சிறைக்குள் தான் இருப்போம். அது தொடர்ந்து இன்னும் 2 நாட்கள் அது இருக்கும். 2 நாட்கள் அரசு எங்களை அழைத்து மீண்டும் பேசி அது தீர்வு காண முடியாவிட்டால் வேலை நிறுத்தத்தை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை.